ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிவைஸ்டு சிலபஸில் நான் சம் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Find the roots of the equation by factorization method. First subdivision, 2x square plus 5 by 3x minus 2 equal to 0. First இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலானா LCM எடுக்கணும். LCM எடுத்தா 3. 3 divided by 1 3. 3 into 2x square 6x square. 3 by 3 1. 1 into 5x plus 5x. Minus 3 by 1 3. 3 into minus 2 minus 6 equal to 0. இப்போ cross multiply பண்ணா 6x square plus 5x minus 6 equal to 0. இப்போ we have to factorization method splitting the middle term. Middle term வந்து 5x. அத ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்போ 5 ஸ்ப்ளிட் பண்ணனும். எனக்கு மல்டிப்ளை பண்ணா 6ஐயும் -6ஐயும் மல்டிப்ளை பண்ணா -36. -36 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 5 வரணும். இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -36 வரனா -36 வரணும்னா ரெண்டு நம்பரும் மைனஸா இருக்க கூடாது, ரெண்டு நம்பரும் பிளஸ்ஸா இருக்க கூடாது. ஒரு நம்பர் பிளஸ்ஸா இருந்தா இன்னொரு நம்பர் மைனஸா இருக்கணும். அப்ப 36 எப்ப போறனா 9 4 மல்டிப்ளை பண்ணா 36, 12 3 மல்டிப்ளை பண்ணா 36, 6 6 மல்டிப்ளை பண்ணா 36, 18 2 மல்டிப்ளை பண்ணா 36, 1 36 மல்டிப்ளை பண்ணா 36. இவ்வளவு இருக்கு 36 மல்டிப்ளை பண்றதுக்கு. ஆனா இதுல இந்த அடிஷன் ஃபேக்டர் பார்க்கணும். எல்லாத்துலயும் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்துரும். இந்த அடிஷன் ஃபேக்டர் டிஃபரன்ஸ் வந்து +5 வரதா பார்க்கணும்னா இதுல வராது, இதுல வராது, இதுல வராது, இதுல தான் வரும். அப்ப 9 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எனக்கு +5 வரணும்னா இதுக்கு தான் மைனஸ் சைன் கொடுக்கணும், 4க்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். இப்போ 9 into -4 -86, 9 - 4 + 5. அப்போ 5x ரெண்டா பிரிக்கலாம். 6x square plus 9x minus 4x minus 6 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த ரெண்டு டேர்ம் பிடிச்சிட்டா இதுல என்ன காமன் எடுக்கலாம்னா இதுல 3 டேபிள் போகும். அப்ப 3x into 2x plus 3 minus இதுல 2 காமன் எடுக்கலாம். 2 காமன் எடுத்தா 2x plus 3 equal to 0. இப்போ இதுல என்ன காமன் எடுக்கலாம்? இந்த 2x plus 3 காமன் எடுத்துடலாம். அப்ப 2x plus 3 காமன் எடுத்தா 2x plus 3 into 3x minus 2 equal to 0. அப்ப ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ப்ராடக்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபேக்டர்னு எழுதியாச்சு. இப்போ ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணும். 2x plus 3 equal to 0, 3x minus 2 equal to 0, 2x is equal to -3, x is equal to -3/2, 3x is equal to 2, x is equal to 2/3 are the roots. Second subdivision, 2 by 5x square minus x minus 3 by 5 equal to 0. இப்போ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் வந்து 5. 5 divided by 5 1. 1 into 2x square 2x square. 5 divided by 1 5. 5 into minus x minus 5x. 5 divided by 5 1. 1 into -3 equal to 0. இப்போ இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2x square minus 5x minus 3 equal to 0. இப்போ இந்த மிடில் டேர்ம் வந்து -5x. இந்த -5x ஸ்ப்ளிட் பண்ணனும். அப்போ -5 ஸ்ப்ளிட் பண்ணா எனக்கு மல்டிப்ளை பண்ணா 2 into -3 -6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு -5 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணா -6 வரதுனால ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் நெகட்டிவா இருக்கணும், ஒரு நம்பர் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப என்னென்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரும் அப்படின்னு பார்த்தா 3 into 2 1 into 6.
3 into 2 இது ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 3 into 2 6, 1 into 6 6. ஆனால் ஆட் பண்ண எனக்கு -5 வரும்னா இது வராது. அப்போ 1க்கு ப்ளஸ் சைன் கொடுத்து எக்ஸுக்கு மைனஸ் சைன் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணா -5, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -6. அப்போ 1 -6, 1 into -6 -6, 1 -6 -5. அப்போ இந்த -5x பிரிக்கணும். 2x square minus 6x plus x minus 3 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மை பிரிச்சிட்டோம்னா இது ரெண்டுத்துல என்ன காமன் எடுக்கலாம்? 2x காமன் எடுக்கலாம். 2x into x minus 3 plus இதுல 1 காமனா இருக்கு. 1 into x minus 3 equal to 0. அப்ப இந்த 2x minus 3 இத காமனா எடுத்துட்டா 2x plus 1 into x minus 3 equal to 0. இப்போ product of two linear factor ஆச்சு. individual linear factor 0 க்கு equate பண்ணோம். 2x plus 1 equal to 0, x minus 3 equal to 0, 2x is equal to -1, x is equal to -1 by 2, x minus 3 equal to 0, x is equal to 3 are the answers. Third subdivision, 3 root 2 x square minus 5x minus root 2 equal to 0. இப்போ splitting the middle term பண்ணணும்னா minus 5x ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணா 3 root 2 into root 2, root 2 into root 2 2, அப்ப 3 into 2 6 வரும். மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா எனக்கு -5 வரணும். அப்ப என்ன ரெண்டு நம்பர்? மல்டிப்ளை பண்ணா +6 வரும், மல்டிப்ளை பண்ணா 3 root 2 into -root 2 -6 வரும். 3 root 2 into -root 2 -6 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணா எனக்கு -5 வரணும். அப்ப மல்டிப்ளை பண்ணா 1 into 6 இருக்கு, 3 into 2 இருக்கு. இப்போ ரெண்டுத்துலயும் மல்டிப்ளை பண்ணா 6 வந்துரும், ஆனா ஆட் பண்ணா -5 வரணும் அப்படினா அப்போ இந்த 1 இங்க 6 போட்டா -6க்கு தான் மைனஸ் சைன் கொடுக்கணும். அப்பதான் -6 plus 1 ஆட் பண்ணா -5 வரும், -5 வரும். 1 into -6 ஆட் பண்ணா -6 வரும். அப்ப இது இதுல இது கரெக்ட், இங்க மைனஸ் சைன் கொடுத்தா போதும். இப்போ இத பிரிக்கணும். 3 root 2 x square minus 5x minus 6x plus x minus root 2 equal to 0. இப்போ இது எப்படி எழுதலாம்னா இதுல என்ன காமன் எடுக்கலாம்னா இத முதல்ல காமன் எடுக்கிற மாதிரி இது எழுதணும். 3 root 2 x square minus e root 2 into root 2x plus x minus root 2 equal to 0. பாருங்க, root 2 into root 2 2, 2 into 3 6. இப்போ இதுல என்ன காமன் எடுக்கலாம்னா இங்க 3 root இருக்கு, இங்க 3 root இருக்கு, x இருக்கு, x இருக்கு. அப்ப 3 root 2 x காமன் எடுத்துடலாம். காமன் எடுத்தா x minus root 2 plus இது ரெண்டுத்துலயும் ஒன்னு தான் காமனா இருக்கு, 1 into x minus root 2 equal to 0. இப்போ இதுல x minus root 2 x minus root 2 காமனா இருக்கு, x minus root 2 வெளிய எடுத்துட்டா 3 root 2 x plus 1 equal to 0. Product of two linear factor ஆச்சு, 2 linear factor 0 க்கு ஈக்குவல் பண்ணும். individual linear factors 0 க்கு ஈக்குவல் பண்ணா x minus root 2 equal to 0, 3 root 2 plus x, 3 root 2 x plus 1 equal to 0. அப்ப x is equal to root 2, 3 root 2 x equal to -1, x is equal to -1 by 3 root 2 are the two answers. X is equal to root 2 and x is equal to -1 by 3 root 2 are the two roots. Subdivision 4, 3x square plus 5 root 5x
minus 10 equal to 0. இதை ஸ்பிளிட்டிங் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணா 5 root 5x ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணா ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -30 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 5 root 5 வரணும். அப்ப 30 மல்டிப்ளை பண்ணா 30 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 30 வரணும்னா 10 into 3 30, 5 into 6 30, 2 into 15 30. வேற 30ல ஆனா இந்த ஆட் பண்ணது வராது. அதனால இது எப்படி பண்ணலாம்னா 6 root 5 into root 5. 6 root 5 into 5 னா root 5 into root 5 5, 6 into 5 30. ஆனா நமக்கு வந்து -30 வரணும்னா இதுல ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். அப்போ பாருங்க +5 root 5x னா இந்த root 5 தான் மைனஸ் சைன் கொடுக்கணும். அப்ப 6 root 5 into minus root 5 add multiply பண்ணா -30. -30 வந்துருச்சு. இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க. 6 root 5 minus root 5 plus 5 root 5. அப்ப இந்த மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 5 root 5 ஸ்ப்ளிட் பண்ணா எனக்கு -30 வரணும். அப்போ ஒன்று வந்து 6 root 5, இன்னும் வந்து -root 5. மல்டிப்ளை பண்ணா -30, ரெண்டு ஆட் பண்ணா 5 root 5. அப்போ 3x ஸ்கொயர் plus 6 root 5x minus root 5x minus 10 equal to 0. இப்போ 3x square plus 6 root 5x minus root 5x இதை வந்து 2 into 5 10. அந்த 5 root 5 into root 5 னு எழுதுனா root 5 into root 5 10, root 5 into root 5 5, 2 into 5 10. இதனால காமன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன காமன் எடுக்கலாம்? இதுல காமன் எடுக்கலாம் 3x காமன் எடுக்கலாம். 3x காமன் எடுத்தா x plus 2 root 5. இதுல minus root 5 மட்டும் இங்க root 5 இருக்கு, இங்க root 5 இருக்கு. அப்போ minus root 5 காமன் எடுத்தா x minus 2 root 5 equal to 0. இப்போ இதுல plus வந்துடும். மைனஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -root 5 into x minus root 5x minus root 5 into 2 root 5 plus minus into plus minus வந்துருச்சு. இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாம்? x plus 2 root 5 காமன் எடுத்துக்கலாம். அப்போ x plus 2 root 5 into 3x minus root 5 equal to 0. அப்போ product of two linear factors வந்துச்சு. individual linear factor 0 க்கு செட் பண்ணோம். x plus 2 root 5 equal to 0, 3x minus root 5 equal to 0, x is equal to minus 2 root 5, 3x equal to root 5, x is equal to root 5 by 3 are the answer. Therefore, x is equal to root 5 by 3 and x is equal to minus 2 root 5 are the two roots. Fifth subdivision, 21x square minus 2x plus 1 by 21 equal to 0. இப்போ இது வந்து LCM எடுத்தீங்கன்னா 21 is the LCM. 21 divided by 1, 21. 21 into 21. 21, 42, 441. 441 x square minus 21 divided by 1, 21. 21 into minus 2, minus 42x. 21 divided by 21, 1. 1 into 1, 0. இப்போ the cross multiply பண்ணா 441 x square minus 42x plus 1 equal to 0. This is splitting the middle term பண்ணா you have to split minus 42. Multiply பண்ணா 441 into 1 plus 441 வரணும்.
ஆட் பண்ணா -42 வரணும். அப்போ 441 ஸ்ப்ளிட் பண்ணா 3 டேபிள் 1s are 4s are 7s are 1s are 7s are திருப்பி 3 table 4s are 9s are then 7s are 7s are அப்போ 3 into 7 into 3 into 7 இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு 21 இது ஒரு 21 ஆட் பண்ணா 42 21 மல்டிப்ளை பண்ணா 441 ஆனா ஆட் பண்ணா -42 வரனா ரெண்டுக்குமே மைனஸ் சைன் கொடுக்கணும். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா -42 -21 into -21 மல்டிப்ளை பண்ணா +441 அப்ப இது எப்படி பிரிக்கணும் -42 -21 இது வந்து +441 -21 -42 ஆட் பண்ணா -42 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா minus into minus plus 21 into 21 441 அப்போ 441 x square minus 21x plus 1 equal to 0 இப்போ என்ன காமன் எடுக்கலாம்னா 21 டேபிள் இதுல போகும் 21x காமன் எடுத்தா 21x minus 1 இதுல minus 1 காமன் எடுத்தா 21x minus 1 equal to 0 இப்போ இந்த 21x minus 1 இங்கே 21x minus 1 அதை காமன் எடுத்தா 21x minus 1 into 21x minus 1 equal to 0 therefore product of two linear factors ஒவ்வொரு linear factor 0 க்கு equate பண்ணோம் 21x minus 1 equal to 0 21x minus 1 equal to 0 21x is equal to 1 இங்கே 21x is equal to 1 therefore x is equal to 1 by 21 here also x is equal to 1 by 21 are the two roots. Subdivision 6 2x square minus 6x plus 9 by 2 equal to 0 is a standard formula. LCM is 2 divided by 1 2 2 into 2x square 4x square 2 divided by 1 2 into minus 6x minus 12x 2 divided by 2 1 into 9 equal to 0 இப்போ cross multiply பண்ணா 4x square minus 12x plus 9 equal to 0 இப்போ minus 12x split பண்ணுங்கன்னா ரெண்டு நம்பர் வேணும் multiply பண்ணா plus 36 வரணும் add பண்ணா minus 12 வரணும் அப்போ 9 into 4 12 into 3 6 into 6 18 into 2 எல்லாமே 36 வரும் ஆனா ஆட் பண்ணா வராது அப்ப ஆட் பண்ணா வரனா மல்டிப்ளை பண்ணா +36 வருது ஆட் பண்ணா -12 வருதுனா ரெண்டுமே மைனஸ் சைனா இருக்கணும் இல்ல ரெண்டுமே பிளஸ் சைனா இருக்கணும் இப்போ இது கிடையாது இப்போ -12 ஸ்ப்ளிட் பண்ணா இங்கே 6 போட்டுக்கிறேன் இங்கே 6 போட்டுக்கிறேன் எனக்கு +36 வந்துரும் ஆனா ஆட் பண்ணா -12 வரல அதனால ரெண்டுக்கும் மைனஸ் சைன் கொடுத்தா -6 ஆட் பண்ணா -12 -6 into -6 +36 அப்போ -12x 4x square -6x -6x plus 9 equal to 0 இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமன் எடுக்கலாம்னா 2x காமன் எடுத்தா 2x -3 இதுல -3 காமன் எடுத்தா 2x -3 equal to 0 அப்ப 2x -3 இங்கே 2x -3 காமன் எடுத்தா 2x -3 into 2x -3 equal to 0 product of two linear factors individual linear factor 0 க்கு equate பண்ண 2x -3 equal to 0 2x -3 equal to 0 2x is equal to 3 2x is equal to 3 therefore x is equal to 3 by 2 x is equal to 3 by 2 are the two roots.